Hi guys, welcome to Tamil Movie Entertainment. இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2020ல ரிலீஸ் ஆன ரன் ஹைட் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு காட்டுல ஒரு மான வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கிறா. அப்படி வந்தவ குறிப்பாத்து கரெக்டா மானையும் ஷூட் பண்ணிடுறா. ஆனா கிட்ட போய் பார்த்தா அந்த மான் சாகாம உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கு. அப்பா இந்த பாருமா மிருகங்களை வேட்டையாடும் போது எப்பவுமே அதோட தலையத்தான் ஏன் பண்ணணும். ஒருவேளை தெரியாம இந்த மானோட நெஞ்சில ஷூட் பண்ணிட்டோம்னா அந்த மானோட நுரையீரல் டேமேஜ் ஆகி சரியா சுவாசிக்க முடியாம அந்த மான் துடிச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் கொடூரமா வலி அனுபவிக்கும். அதனால இப்படி பண்ணாதுன்னு சொன்னா ஹீரோயின் என்னப்பா இப்ப என்ன அந்த மான் துடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பெரிய கல்லை தூக்கி அதோட தலையில போட்டு அந்த மானை கொன்னுடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுல அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கிறா. உண்மையை சொல்ல போனா இது வந்துட்டு அவளோட கட் பண்ண கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோயினோட அம்மா இறந்து போனாங்க. அந்த விஷயத்தை இவளால ஏத்துக்க முடியாம அடிக்கடி அம்மா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இப்படித்தான் லூசு மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருப்பா. அதே இந்த அப்பா காரணம் பார்த்துட்டு இந்த பாருமா அம்மா செத்துட்டாங்க, இனி திரும்ப வர மாட்டாங்க, சோ இப்படி தனியா பேசாம என் கூட பேசுமா, என்கிட்ட எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோமா அப்படின்னு சொன்னா ஹீரோயின் இவர் பேசுறதை பெருசாவே எடுத்துக்கல. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு வரா. இந்த படத்தோட ஹீரோவே அவனும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா கிளம்பலாம் வான்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருமே கார்ல பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும் போதே இவங்களோட ஸ்கூல்ல ஒரு கிறுக்கு பசங்களோட கேங் ஒன்னு இருக்கும். அதுல ஒருத்தன் காரை குறுக்க விட்டு நம்ம ஹீரோயின வம்பலுக்கு இவளும் அவனுக்கு குறைஞ்சவே எல்லாம் கிடையாதுங்க. அவளுக்கு தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையிலும் நல்லா பச்சையா திட்டி விட்டுடுறா. அந்த பையலும் கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோவோட காரை அந்த பக்கமா ஒதுக்கி விட ஹீரோவும் அப்படியே காரை ஸ்லோ பண்ணதுமே காரும் அப்படியே ஆஃப் ஆகிடுது. அப்படி அந்த ஆஃப் ஆன காரையும் எவ்வளவு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா இவனால ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அப்பதாங்க நம்ம ஹீரோயின் பாக்குறா ஆப்போசிட்ல ஒரு பையன் காரை நிப்பாட்டிட்டு என்னமோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு அதை அவன் புல்வெளியில வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறான். அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த பையன் நல்லாவே தெரியும். இவங்களோட ஸ்கூலோட சீனியர் போல இருக்கு அந்த பையன். இவ எதுக்கு இதே சம்மந்தமே இல்லாம இங்க வச்சுட்டு போறான் அப்படின்னு கேட்டா ஹீரோவும் தெரியலையே, அவன் ஆல்ரெடி ஒரு மார்க்கமான ஆள் தான். ஸ்கூல்ல எக்கச்சக்கமான தடவை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பையன் அவ என்ன பண்ணா நமக்கு என்ன, ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு. இவன் வண்டியை எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வரான். அப்படி வந்தா ஸ்கூல்ல இருக்கிற பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து ஏதோ ஒரு பார்ட்டி பண்றாங்க போல. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போன்னு நினைக்கிறான். பட் அவ வருவாளோ வரமாட்டாளோ அப்படின்ற ஒரு தயக்கத்துல கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி சொல்ல மாட்டான். நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா டீச்சர் பாடம் நடத்துறதை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. எப்ப பாரு அவளோட அம்மா இறந்து போன அந்த விஷயத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பா. இதே டீச்சரை நோட்டீஸ் பண்ணிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இந்த பாருமா உங்க அம்மா இறந்து போன விஷயத்துல நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கிற அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். அதனால டீச்சர் அப்படின்றதை தாண்டி உன்னோட அம்மாவோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால தான் சொல்றேன். தயவு செய்து கிளாஸை கவனி, சந்தோஷமாயிரு அப்படின்னு சொன்னா ஹீரோயின் எப்பவும் போல தான் அவங்க அப்பா சொல்லியா கேட்கல, இந்த டீச்சர் சொல்லியா கேட்க போறா. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காலையில ஒரு சீனியர் பையனை பார்த்திருப்பான் இல்லையா, அவன் கூட ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு வச்சுட்டு கிளம்பிருப்பான்ல, அது திடீர்னு வெடிக்குது. அந்த பொருள் அவன் அந்த இடத்துல மட்டும் வைக்கல, நிறைய இடத்துல வச்சிருப்பான் போல. அப்படி அவன் வச்ச இடம் எல்லாமே வெடிச்சு செதறுது. இப்ப இதே டைம்ல ஸ்கூல்ல டோனின்னு சொல்லிட்டு சீனியர் குண்டு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் இந்த ஸ்கூல்ல ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஏரியா ஒன்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பேக்க வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்கூல்ல ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுது அப்படின்னு மட்டும் புரியுதுங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவளோட லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு சின்ன காட்டுல என் கூட பாட்டிக்கு வரியா அப்படின்ற மாதிரி எழுந்து வச்சிருப்பா. இது பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு செம்மையா காண்டாகுது. சொல்ல போனா நம்ம ஹீரோவை ஹீரோயினுக்கு ரொம்பவும் பிடிக்கும். பட் ஒரு பாட்டிக்கு கூப்பிடுறதுக்கே இவன் எவ்வளவு பயப்படுறானே, இவன் எப்படி நம்ம கிட்ட லவ் சொல்ல போறான் அப்படின்ற கோவம் தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு அவன் கூட சண்டை போடுறப்ப பக்கத்துல இருக்கிற ஜூஸ் பாத்தீங்கன்னா அவன் மேல கொட்டிடும். அதனால கிளீன் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூம் போறா. அப்படி போறப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு பாத்ரூம்ல இருக்கிற வெண்ட் மேல ஏதோ ஒண்ணு வைக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அதனால இவ யாரு அந்த வெண்ட்டுக்குள்ள அப்படி என்னத்தை வச்சிருப்பா அப்படின்னு இவளும் போயிட்டு தேடி பாக்குறா. பட் அந்த இடத்துல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் கிடையாததுனால இவ மறுபடியும் கீழே இறங்கி வந்து இவளோட ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கேண்டீன்குள்ள சடனா கண்ணாடி உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய வேனே உள்ள வந்துடுதுங்க. அதுவும் அந்த வேன்ல இருந்து இறங்கினவங்க கொஞ்சம் கூட கருணைய காட்டாம கையில இருக்கிற கண்ணை வச்சு பட்டுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு தள்ளுறாங்க. அதுவும் இதெல்லாம் பண்றது யாருன்னு பார்த்தா இந்த ஸ்கூலோட சீனியர் பசங்க தான். அப்ப அவங்களோட லீடர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்
எல்லாருமே பார்த்து டேய் என்னங்கடா வேணா உள்ள விட்டுருக்கோம், இத்தனை பேரை போட்டு தள்ளி இருக்கிறோம், இன்னுமாடா உங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ண தோணல, சீக்கிரம் போன் பண்ணி உங்க அம்மா அப்பா கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க அப்படி என்று சொல்றான். அதனால பயந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இங்க நடக்கிற விஷயத்த போன் பண்ணி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ள ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு வரா. அவளை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ என்னாச்சு ஒன்னு யாரு இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணால பேசக்கூட முடியல, அப்படியே செத்தே போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோயினும் கதவு வழியா லைட்டா எட்டி பார்த்தா வெளியே இந்த சைக்கோ பயலுங்க எல்லாம் கையில கன்னோட இருக்கிறானுங்க. அப்ப அந்த டைம் ஒரு பையன் ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு காது கேட்காம கேன்டீன்குள்ள போய்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனும் டேய் போகாதடா போகாதடா அப்படின்னு கத்தி கத்தி பாக்குறா. ஆனா அந்த செவட்டு பையலும் காது கேட்காம கேன்டீன்குள்ள போனா பட்டுன்னு ஒரே பூடா போட்டு அவனையும் கொண்டு போட்டுடுறாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப முன்னாடி ஒரு சீன்ல பேக்க வச்சுட்டு போனான்ல ஒரு குண்டு பையன், அவனும் இருப்பான். அவன் இந்த வாஷ் ரூம்குள்ள யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தா. அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு வெண்ட பாத்திருப்பா இல்லையா, அந்த வெண்ட்டுக்குள்ள போயிடுறா. அப்படி போனவ அந்த வெண்டோட எண்டுக்கு போனா வெளியில போறதுக்கான வழியே இல்ல, அது சீலா இருக்கு. அதனால அதை உடக்கலான்னு உதக்க ட்ரை பண்றப்ப அந்த வெண்ட் மொத்தமா உடைஞ்சி அந்த ஸ்கூலோட கிச்சன்ல போயிட்டு விழுறா. அப்படி அவ அந்த விழுந்த அந்த சத்தம் அந்த சைக்கோ பயலுங்களுக்கும் கேட்டுடுது. அதனால அந்த லீடரும் டே கிச்சன்ல யாரோ ஒளிஞ்சிருக்கிறாங்க போல, அது யாருன்னு பார்த்து போட்டு தள்ளிட்டு வாடா அப்படின்னு சொல்லவும் ஒரு கிறுக்கனும் கையில கன்னோட கிச்சனுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கிச்சனுக்குள்ள நடுங்கி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதே இடத்துல தான் இந்த கிச்சன்ல குக் பண்ற லேடியும் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த கிறுக்கு பையலும் வந்துட்டு இங்க யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்களே வெளியே வந்துட்டா நான் பாட்டுக்கு ஷூட் பண்ணிட்டு கிளம்பிடுவேன், ஆனா நானா கண்டுபிடிச்ச உங்களை வலிக்க வலிக்க கொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே நம்ம ஹீரோயினும் அந்த லேடியும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த லேடியும் நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், இந்த பொண்ணு வேற ரொம்பவும் சின்ன பொண்ணா இருக்கிறா, இவ வாழட்டும்னு சொல்லிட்டு அவ அவசரப்பட்டு எழுந்து நிக்க இந்த கிறுக்கு பையலும் அந்த லேடிய சரசரசரன்னு ஷூட் பண்ணி கொண்டுடுறான். இவங்க மட்டும் தான் இந்த கிச்சன்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பவும் செஞ்சிடுறா. இப்ப போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து வெளியில வந்துடுவா. ஆனா வந்தவளுக்கு நம்ம மட்டும் இங்கிருந்து தப்பிச்சு போனா எப்படி, நம்மள மாதிரியே இங்க இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த கேன்டீன்குள்ள வர பாக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொல்லி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுங்க, இல்லனா நீங்களும் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றா. இதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பயந்து அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் இங்க என்ன நடக்கிறதுன்னே தெரியாம எப்பவும் போல கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸ் ரூம்கே போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்துறா. இப்ப இதே டைம்ல இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ லீடர் இருக்கிறான் இல்லையா, அவன் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னங்கடா நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொல்லியும் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல, சரி அவங்க எடுக்கலனா என்ன, நம்ம இங்க நடக்கிற விஷயத்த பத்தி வெளிச்சம் போட்டு காட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு இப்ப எல்லாரும் உங்க போனை எடுத்துக்கிட்டு லைவ் ஆன் பண்ணுங்க, அப்படி ஆன் பண்ணி உங்க லைவை யாரு அதிகமா பாக்குறாங்களோ அவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ தான் எந்திரிச்சு நிக்கிறா. ஓஹோ நீ தான் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறியோ, சரிடா நீ மட்டும் என் கூட வா, மத்தவங்க எல்லாம் நீங்க வச்சிருக்கிற போன்ஸ் எல்லாம் என் ஆளுங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் லைவ்ல காட்ட சொல்றான். அப்ப பாருங்க இவனுங்க பண்ற எல்லா சேட்டையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபலே வந்துடுவாரு. வந்துட்டு டே நீயும் இந்த ஸ்கூல்ல படிச்சவன் தானேடா, எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இத்தனை பேரோட உயிரை வேற எடுத்து இருக்கிற அப்படின்னு கேட்டா என்ன சார் தெரியாத மாதிரியே கேக்குறீங்க, நீங்க எத்தனை டைம் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்க, ஒவ்வொரு டைமும் நான் உங்களை பார்க்க வரப்போ ஏதோ ஒரு நாயை விரட்டுற மாதிரி அப்படி விரட்டுனீங்க, இப்ப நீங்களே என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கிறீங்க, இப்ப நீங்க ஒண்ணு சொன்னா அதை நான் கேட்கணும்ல, அதெல்லாம் கேட்க முடியாது, டே தம்பி போடுறா அவனை அப்படி சொன்னதுமே துளி கூட பயம் இல்லாம அந்த ஸ்கூலோட பிரின்சிபலே போட்டு தள்ளிட்டானுங்க. இப்ப அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செம்மையா பயம் வந்துடுது. அப்ப அந்த பையன் கூலா எல்லாருமே பார்த்து இந்த பாருங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக நினைக்காத வரைக்கும் உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் தப்பிச்சு போகலான்னு மட்டும் நினைச்சிங்க உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு இந்த பையன் சொல்றான். இப்ப இன்னொரு பக்கமா ஹீரோயின் ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போயிட்டு தனித்தனியா ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வரது நடக்காத விஷயம் இல்ல, அதனால மொத்த ஸ்டூடெண்ட்ஸே ஒரே நேரத்துல அலர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஃபயர் அலார்மை வந்து ஆன் பண்ணி விட்டுடுறா. இதனால மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் தீப்பிடிச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வராங்க. அப்ப அந்த ஃபயர் அலாரம் சவுண்ட் இந்த சைக்கோ பயலுக்கும் கேட்க அவன் கூட இருக்கிற பொண்ணு கிட்ட இந்த மெயின் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்றான். இதனால அந்த அலாரமும் ஆஃப் ஆயிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எவனாவது ஒருத்தன் சும்மா விளையாட்டுக்கு அழுத்திருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் கிளாஸ் ரூம்கே போயிடுறாங்க. சரி ஓகே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இன்னுமா இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியலன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த சைக்கோ பயலுங்க அங்கங்க பாம் மாதிரி ஒன்னு பிக்ஸ் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அது எதனால எரிஞ்சிச்சு ஏன் எரிஞ்சிச்சு இன்னும் ஊருக்குள்ள இதே மாதிரி எத்தனை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல போலீஸ் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுனால அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா போலீஸ்க்கு கால்
பண்ணி இந்த மாதிரி எங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல யாரோ டெரரிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா, சோ எங்களோட பசங்களோட உயிருக்கெல்லாம் ஆபத்து, ப்ளீஸ் அவங்களோட உயிரை எப்படியாவது போயிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு இப்ப இந்த பிரச்சனையை பாக்குறதா இல்ல அந்த பிரச்சனையை பாக்குறதான்னு ஒண்ணுமே புரியல. சோ அதனால ஒரு போலீஸ் டீமை வந்து அந்த ஸ்கூலுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் அந்த போலீஸ் டீமை பார்த்துட்டு அப்பாடா போலீஸ் வந்துருச்சு தப்பிக்க போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா இந்த சைக்கோ பாயிலுங்க இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்ல பாம்பு வச்சிருப்பாங்க போல. சோ அதனால அந்த பாம்பு பிளாஸ்ட்ல 2 போலீஸ்காரனுங்களே செத்து போயிட்டாங்க போல. இப்ப இதை பார்த்த 1000 ஆபீசரும் யாருமே உள்ள போகாதீங்க, போனா நம்மளோட இடுக்கும் ஆபத்து, ஸ்டூடெண்ட்ஸோட இடுக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு உள்ள போறதுக்கே பயப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நிக்கிற இடத்தை நோக்கி யாரோ வர மாதிரி தெரியவும் இவ பக்கத்துல இருக்கிற பெணத்தோட பெணமா இவளும் படுத்துக்கிறா. சரி வந்தது யாருன்னு பார்த்தா அந்த சைக்கோ பாயிலுங்க கேங்ல இருக்கிற பொண்ணு. அவ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவ உண்மையிலே செத்துட்டாளா இல்ல அப்படின்னு பாக்குறதுக்கா அவ கைய பிடிச்சு மிதிக்கிறா. அவளுக்கு செம்மையா வலிக்குது, பட் அதை வெளியில காட்டிக்காம எப்படியே பொறுத்துக்கிட்டு அவகிட்ட இருந்து இவளோட உயிரை காப்பாத்திக்கிட்டா. இப்ப இன்னொரு பக்கம் இந்த சைக்கோ பைய இவ படிச்ச ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போறா. போயிட்டு பார்த்தா அங்க ஒரு டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா அந்த பயலுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு கண்ணு. அப்ப அவங்க அந்த சைக்கோ பையில பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, டே நீ என் கிளாஸ்ல தானடா படிச்ச, எதுக்கா ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிற, எதுக்கா இவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்டா அவனும் இதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கான்னு கூட சொல்லலாம் டீச்சர், நான் இந்த கிளாஸ்ல படிக்கிறப்ப நீங்க எவ்வளவு அழகா இருந்தீங்கன்னு தெரியுமா, இப்ப கூட உங்க அழகை எனக்கு வெறும் வார்த்தையால சொல்ல முடியல. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டுங்க டீச்சர் அப்படின்னு இந்த சைக்கோ பாய சொல்றா. இதனால இந்த டீச்சருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. குறைக்கு நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ லைவ்ல காட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த சைக்கோ பைலன் டீச்சர் கிட்ட என்ன சொல்றேன்ல கேட்க மாட்டீங்களா, இப்ப நீங்க கலட்டுறீங்களா இல்ல கிளாஸ்ல இருக்கிற பசங்களை கொல்லட்டுமா அப்படின்னு கேட்கவும் வேற வழி இல்லாம அந்த டீச்சரும் ட்ரெஸ்ஸை கலட்டிடுறாங்க. சோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சைக்கோ அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்ற விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரியும். சோ அதனால அந்த சைக்கோ பைல டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சார் லைவ பாத்துக்கிட்டு இருக்கிற சில பேரு நீங்க எதுக்காக இந்த ஸ்கூலை ஹைஜேக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த சைக்கோ பைலும் அந்த டீச்சரை விட்டுட்டு இந்த ஃபாலோவர்ஸ் கேட்கிற கேள்விக்கான பதில சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த சைக்கோவோட கேங்ல ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ நம்ம ஹீரோயின் இன்னும் சாகல்ல உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போக நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி கன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருப்பாள்ல, அதனால அந்த கன் அசால்ட்டா புடுங்கி அந்த பொண்ணோட நெத்திலே ஷூட் பண்ணிடுறா. அவ்வளவுதான் அந்த பொண்ணோட கதை முடிஞ்சு போச்சு. இப்ப இதே டைம்ல இந்த சைக்கோ பயலுக்கு போலீஸ் இந்த ஸ்கூலை சுத்தி வளைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இங்க உள்ள இருக்கிற எந்த பயலுங்க சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற டேபிள் சேர் எல்லாத்தையுமே இந்த ஸ்கூலுக்கு உள்ள வர வெளியில போக வழி இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த வழி அடைக்க சொல்றான். இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை ஷூட் பண்ணி சாகடிச்சிருப்பா இல்லையா, அந்த சத்தம் கேட்டு இந்த சைக்கோ கேங்ல இருந்து அந்த குண்டு பையன் தேடி வர அவன் கூட நம்ம ஹீரோயின் பயங்கரமா சண்டை போடுறா. ஃபயர் கேஸ் சிலிண்டர் எடுத்து அந்த பையில போட்டு அடின்னு அடிச்சு மயக்கமாக்கி அவன் கை அங்க இருக்கிற டேபிள்ல ஹேண்ட் கஃப் போட்டுடுறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட டே உண்மையை சொல்லுங்கடா, நீங்க யாரு எதுக்காடா இந்த ஸ்கூல்ல ஹைஜேக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவன் இந்த மாதிரி நானும் இந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான், நான் படிச்சுக்கிட்டே இருந்த காலத்துல எல்லாருமே என்ன குண்டு குண்டு குண்டுன்னு வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாங்க, நான் போறப்ப வரப்ப என் பேண்ட்டை வேற அவுத்து விட்டுடுவாங்க, இதை பத்தி நான் டீச்சர்ஸ் கிட்ட சொன்னா அவங்களே என்ன பார்த்து சிரிப்பாங்க, இது எவ்வளவு அவமானமா இருக்கும் எவ்வளவு வலிய கொடுக்கும்னு தெரியுமா, அதனால தான் இந்த டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் சாகடிக்க வந்த அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அட பைத்தியக்கார பையில வம்பிழுத்தவங்க ஒருத்தர் 2 பேரா இருக்கும், நீ படிச்ச இந்த ஸ்கூல்ல எல்லாருமா உன்னை வம்பிழுத்தாங்க இருக்காது, யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ண தப்புக்காக இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் கொல்லுறேன்னு சொல்றியே, இது உனக்கு சரியா படுதா, அவங்க உன்னை வம்பிழுத்ததுக்கும் கஷ்டப்படுத்தினதுக்கும் நீ இப்ப பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எல்லாம் ஒண்ணு தானே, இந்த பாரு அவன் கூட இருக்கிறான லீடர் அவனுக்கு ஏதோ ஒரு தேவை, அந்த தேவையை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவனோட டீம்லயே உன்னை வச்சிருக்கிறா, இதெல்லாம் நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவன் மரமண்டைக்கு புரியாது, அதனால நீ இங்கே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப அப்பதான் அந்த குண்டு பயலுக்கு நம்ம பண்றது தப்பு அப்படின்ற விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இப்ப இதே டைம்ல எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அங்கே வந்துடுவாரு. வந்துட்டு இந்த ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு லைவ் போட்டு இருப்பான்ல, அந்த லைவ் மூலியமாவே இந்த சைக்கோ பயலுங்க இந்த ஸ்கூலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ பயலுக்கு தெரியாம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா வெளியே அமிச்சுக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் நியூஸ் வழியா அந்த சைக்கோ பயலும் பார்த்து போட்டு அது எப்படி மொத்த ஸ்கூலும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறப்போ இத்தனை ஸ்டூடெண்ட் வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணை கொண்டு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணுக்கு கால் பண்றா. பட் அந்த போனை நம்ம ஹீரோயின் தான் எடுத்து வச்சிருப்பா. அவன் பண்ண கால் அட்டன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் பேசாம அமைதியா இருக்கு. இந்த போன் யார்கிட்ட இருக்கு, ஒழுங்கா வாய் திறந்து பேசுங்க, இல்லனா பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் பேசுறா. இவ வாய்ஸை கேட்டதும் அந்த
சைக்கோவும், ஓ பொன்னாடி நீ ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ தைரியம், ஏண்டி ஒத்தாலாவே அவ்வளோ பேரோட உயிரை காப்பாத்திடுவியா நீ? அதை நானும் பாக்குறேன்டி. இந்த பாரு, இப்ப மட்டும் நீ கேன்டீனுக்கு வரலன்னு வச்சுக்கோ, நீ வர லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா நான் சாகடிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன சாம்பிள் பாக்குறியா கண்ணு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பொண்ணை அந்த சைக்கோ ஷூட் பண்றான். இது லைவ் வழியா ஹீரோயினும் பார்த்துட்டு, டே இப்ப என்ன உனக்கு நான் கேன்டீனுக்கு வரணும் அதானே, என்ன நீ என்ன வேணா பண்ணிக்கோ ப்ளீஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேன்டீனை நோக்கி போய்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் லைவ் வழியா பாத்துக்கிட்டு இருப்பாரு. சோ தன்னோட பொண்ணு மத்த ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவர்கிட்ட ஒரு ஸ்னைப்பர் கன் ஒன்னு இருக்கு. அதே ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி யாருக்குமே தெரியாம மறைஞ்சிக்கிறாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கேன்டீனுக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில இந்த குண்டு பையில ஒரு இடத்துல ஹேண்ட்கஃப் போட்டு வச்சிருந்தால, அவனோட ஹேண்ட்கஃப் ரிலீஸ் பண்ணிட்டு, இந்த பார்டா இப்ப நீ போலீஸ் கிட்ட மாட்டினா கண்டிப்பா ஒரு கிரிமினலா தான் உள்ள போவ, ஆனா ஏன் கூட சேர்ந்துகிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தினா அப்படின்னா நாளைக்கு இந்த ஊரோட ஹீரோவே நீ தாண்டா. சோ நீ ஹீரோவா இருக்கணுமா இல்லனா கிரிமினலா இருக்கணுமா அப்படின்னு நீ தான் முடிவு பண்ணணும், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி நேரா அந்த கேன்டீனுக்கு போறா. அப்படி போன அந்த சைக்கோ பைலன் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ தான் அந்த பொண்ணா? ரைட்டு, அது இருக்கட்டும், உன்னை கொல்றதுக்கு ஒரு பொண்ணு அமுச்சு வச்சோமே, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டா, அவளை நான் கொன்னுட்டேன் அப்படின்றா. இப்படி சொன்னதுமே பக்கத்துல இருக்கிற கிறுக்கனுக்கு செம்மையா காண்டாயிடுது. ஏன்னா அந்த செத்து போன பொண்ணு வந்துட்டு இவனோட தங்கச்சி போல இருக்கு. அப்ப அந்த சைக்கோ பைலன், டே கொஞ்சம் பொறுமையா இருடா, உன் தங்கச்சியை கொன்ன இவளை கொஞ்சம் கொஞ்சமா துடிக்கத்தானே சாகடிக்கணும், அதை விட்டுட்டு இவளை எப்படிடா ஈஸியா சாகடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கிட்ட வர கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குண்டு பையன் வரா. கையில கண்ணை வச்சுக்கிட்டு இந்த பயலுங்களை மிரட்டுறா. டே இந்த பாருங்கடா, இப்பதான் நாங்க பண்ணது தப்பு அப்படின்றதே எனக்கு ரியலைஸ் ஆகுது, அதனால நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னா அவனுங்க என்ன கேட்க போறாங்க. மறுபடியும் இந்த குண்டு பையில ஏத்தி விட்டு மண்டே கலையை இவனுங்களோட டீம்ல தான் சேர்த்துக்க பாக்குறானுங்க. ஆனா அந்த பையன் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை நோக்கி ஷூட் பண்ண வில்லனோட கையிலையும் பயங்கரமா அடிபட்டுருது. அப்ப பதிலுக்கு அவனுங்க ஷூட் பண்ணதுல பாவம் அந்த குண்டு பையன் சம்பவ இடத்துல இறந்து போயிடுறான். இந்த கேப்பை வச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா என்ன நடந்த அந்த சம்பவத்துல நம்ம ஹீரோவோட வயித்துல குண்டு பாஞ்சிருக்கும், அதிகமா ரத்தமும் போய்கிட்டு இருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் அவனை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு அவனை படுக்க வச்சு, நீ இங்கேயே பத்திரமா இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பாக்குறப்போ ஹீரோ அவனோட வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்ல வருவான். ஆனா ஹீரோயின் அதை தடுத்து நிப்பட்டு, இல்ல அந்த வார்த்தையை இப்ப சொல்லாத, கேட்டிய ஒரு பாட்டி, நம்ம ரெண்டு பேரும் அந்த பாட்டிக்கு போகல, அந்த பாட்டில வச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப அந்த சைக்கோ கேங்ல மிச்சம் இருக்குது ரெண்டே பேர் தான். அப்ப அந்த கிறுக்கு பையில நம்ம ஹீரோயினை தேடி எப்படியாவது கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில கண்ணோட தேடிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் ஒரு சயின்ஸ் லேப்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. அப்ப அந்த கிறுக்கனும் பின்னாடியே போயிட்டு நம்ம ஹீரோயினை கொல்ல பாக்க, அப்ப நம்ம ஹீரோயின் அந்த லேப்ல இருக்கிற ஒரு வேசிட்டை எடுத்து இந்த பையலோட மூஞ்சிலே ஊத்திடுறா. அப்ப அவனும் பலி தாங்க முடியாம ஐயோ எரிதே எரிதே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த கேப்பை யூஸ் பண்ணி தப்பிக்க பாக்குறா. ஆனாலும் அந்த பையன் எப்படியோ நம்ம ஹீரோயினை மடக்கி பிடிச்சு அவளோட நெத்தி பொட்டுல வச்சு அவளை ஷூட் பண்ணி கொன்னுடலான்னு பார்த்தா வெளியில ஸ்னைப்பரை வச்சு காத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட அப்பா இவனோட நெத்தி பொட்டுல ஒரே போட்டுடுவாரு. அப்ப அதை நம்ம ஹீரோயினும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இவளோட அப்பா போலீஸ்காரனுங்க ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவர் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாலும் அவர் பண்ணது ஒரு கொலை இல்லையா, அதனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் தனக்கா தன்னோட அப்பா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தன் செத்து போயிருப்பான் இல்லையா கிறுக்கு பையன், அந்த கிறுக்கு பையில போட்டோ எடுத்துட்டு அந்த சைக்கோக்கு அனுப்பி விட்டுடுறா. அப்படி அனுப்பிவிட்டு நம்ம ஹீரோவோட போன்ல தானே லைவ் போய்கிட்டு இருக்கும். அந்த லைவ்ல அந்த சைக்கோ பையில கிட்ட பேசுறா, உன் நண்பனோட போட்டோ பாத்தியா எவ்வளவு கொடூரமா செத்து போயிருக்கிறான், அதே மாதிரி தான் நீயும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறடா, மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தன் மட்டும் தான், நீ என்ன நினைச்ச இந்த ஊரே உன்னை பத்தி தான் பெருசா பேசணும் பெருமையா பேசணும் அப்படின்னு நினைச்சல, அதெல்லாம் இனி நடக்கவே நடக்காது, உன்னை நான் தேடி வந்து கொல்லுவேன், அப்படி உன்னை கொன்னதுனால இந்த ஊரே என்னை பத்தி தாண்டா பெருமையா பேச போகுது அப்படின்னு சொல்றான். இந்த சைக்கோ பையலுக்கு செம்மையா காண்டாயிடுது. அதையும் தாண்டி அவனுக்கு கொஞ்சம் பயமும் வந்துடுது. ஏன்னா இப்ப அவன் தனியால தானே இருக்கிறான். அதனால என்ன பண்றான்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கண்ணை காட்டி மிரட்டி ஒரு 10 பேரை மட்டும் தனியா கூட்டிக்கிட்டு போறான். அதே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு போன கேப்ல இந்த கேன்டீன்ல இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இந்த இடத்தை விட்டு தப்பிக்க வைக்கலான்னு முடிவு எடுக்கிறா. பட் அப்படி தப்பிக்க வைக்கலான்னு பாக்குறப்ப தான் வேன்ல நிறைய பாம் இருக்கிற விஷயத்தை நம்ம ஹீரோயின் நோட் பண்றா. சோ அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்க பாம் இருக்குது ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெளியில விட்டுடுறா. அதனால அந்த வண்டியும் கரெக்டா வெளியில போயிட்டு பிளாஸ்ட் ஆகினதுனால யாருக்குமே பெருசா பாதிப்பு ஏற்படல. அதுக்கப்புறம் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மொத்த போலீஸும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள புகுந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் காப்பாத்திடுறாங்க. அண்ட் வெளியில வந்து நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ரேட் எல்லாம் பண்ணிட்டு அவ அப்பாவை பார்க்க வர, அப்பா கிட்ட சாரிப்பா
என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட நான் சரியா கூட பேசுறதே கிடையாது. ஆனா இப்ப நீங்க தான்ப்பா என் உயிரை காப்பாத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அப்பாவும் நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அப்ப தங்க நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தி வெளியில போலீஸ் கூட்டிக்கிட்டு வராங்க இல்லையா, அதுல தொப்பி போட்ட ஒருத்தன் மட்டும் காட்டுக்குள்ள நைஸா தப்பிச்சு போறத நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா. சோ அது வேற யாரும் கிடையாதுங்க, அந்த சைக்கோ பையன் தான். என்ன பண்ணிருக்கிறான்னா இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸையும் தனியா கூட்டிக்கிட்டு போயிட்டு அதுல ஒருத்தனை கொண்டு அவன் ட்ரெஸ் இவன் போட்டுக்கிட்டு வெளியில எஸ்கேப் ஆகி போக பார்த்து இருக்கிறான். சோ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு அவளோட அப்பா கிட்ட, அப்பா அவங்களோட கன் எங்க இருக்குன்னு கேட்டா, தெரியலமா போலீஸ் அந்த கன்னை வாங்கி ஒரு பாக்ஸ்ல போட்டாங்க, மேபி அந்த கன்னு பக்கத்துல உள்ள வேன்ல இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் யாருக்குமே தெரியாம அந்த கன்னை எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த சைக்கோ பையில போட்டு தள்ளுறதுக்காக இந்த காட்டுக்குள்ள வரா. அப்படி போன அந்த சைக்கோ பையன் ஒரு பாக்ஸ்ல நிறைய ஃபேக்கான பாஸ்போர்ட் பணம் அப்படி வச்சிருப்பான் போல. அதே எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறப்ப ஹீரோயின் குறி பார்த்து கரெக்டா அந்த பையலோட நெஞ்சிலே ஷூட் பண்றா. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்லிருப்பார் இல்லையா, எந்த ஒரு அனிமலை பார்த்து ஷூட் பண்றதா இருந்தாலும் அதோட தலையை பார்த்து தான் ஏம் பண்ணணும். ஒருவேளை புல்லட் லென்ஸ்ல பட்டுச்சுன்னா அது வந்துட்டு உடனே சாகாம துடிச்சு துடிச்சு மரண வேதனை அனுபவிச்சு தான் சாகும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. சோ அந்த மரண வேதனை அந்த சைக்கோப்பாய அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகவே தெளிவா திங்க் பண்ணி அந்த பையலோட நெஞ்சிலே கரெக்டா ஷூட் பண்ணிருக்கிறா. ஏன்னா கருணையை காட்டாம எத்தனை அப்பாய் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் கொண்டு இருப்பான், அதுக்கு பதிலா தான் நம்ம ஹீரோயின் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்து இருக்கிறா. அவனும் கடைசியா நம்ம ஹீரோயினை பார்த்து ப்ளீஸ் டி என்ன கொன்னுடு கொன்னுடு அப்படின்னு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கூட கருணையை காட்டாம கடைசி வரைக்கும் அந்த வலி அனுபவிச்சே சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த காட்டை விட்டு வெளியில போக இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பை காய்ஸ்.